உமது மீட்பில் என் இதயம் அக்களிக்கும். எனக்கு நன்மை செய்த ஆண்டவரை போற்றி பாடுவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் தூய கன்னி மரியாளினுடைய மாசற்ற திரு இருதய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ் கொண்டிருக்கிறோம். இந்த வகையிலே இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினூடாக நாம் பெற்ற எல்லா விதமான நன்மைத்தனங்களையும் நினைத்து பார்ப்போம். அது மட்டுமல்லாமல் தூய அன்னை மரியாளுடைய இந்த மாசற்ற திரு இருதய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த இனிமையான வேளையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதம் ஒப்பு கொடுப்போம். அன்னை மரியாளுடைய பரிந்துரை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்கவும், நாங்கள் அன்னை மரியாள் மேல் வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் அன்னை மரியாளிடம் நாங்கள் பரிந்து பேசுகின்ற பொழுது நிச்சயமாக அன்னை மரியாள் எங்கள் ஒவ்வொருவரையும் தன்னுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு பரிந்துரைப்பார். ஆகவே இந்த இனிமையான நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதம் ஒப்பு கொடுப்போம். அன்பெனும் விதையை நாங்கள் இதயத்தினூடாக பெறவும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவதாமே அன்னை மரியாளுடைய பரிந்துரை தொடர்ந்தும் நிறைவாக கிடைக்க இந்த திருப்பலியிலே நாங்கள் பயபக்தியோடு பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னி மரியாவின் இதயத்தில் தூய ஆவியாருக்கு ஏற்றதோர் உறைவிடத்தை ஏற்பாடு செய்தீரே. அதனால் அதே கன்னியின் பரிந்துரையால் நாங்கள் உமது ஆட்சியின் கோவிலாக விளங்கும் தகுதி பெற இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். என் மக்களின் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன், என் கடவுளில் என்னுள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்து மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகன் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலமுளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்கள் பதில். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது. என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது. ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகின்றேன். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன. தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர். நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர். பசியுடன் இருந்தோர் பசி தீர்ந்தார் ஆகியுள்ளனர். மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளாள். பல புதல்வரை பெற்றவளோ தனியாள் ஆகின்றாள். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. ஆண்டவர் கொள்கிறார், உயிரும் தருகின்றார். பாதாளத்தில் தள்ளுகிறார், உயர்த்துகின்றார். ஆண்டவர் ஏழையாக்குகின்றார், செல்வராக்குகின்றார், தாழ்த்துகின்றார், மேன்மைப்படுத்துகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. புழுதியினின்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார். குப்பையினின்று வறியவரை தூக்கிவிடுகின்றார். உயர் குடியினரோடு அவர்களை அமர்த்துகின்றார். மாண்புறு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார். ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது. Alleluia, Alleluia, Alleluia. Alleluia, Alleluia, Alleluia. இறைவனின் வார்த்தையை தம்முள்ளத்தில் இறுதி சிந்தித்து வந்த மரியா பேறு பெற்றவர். Alleluia, Alleluia, Alleluia. Alleluia,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட ஜெருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட ஜெருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு ஜெருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினர் இடையேயும் அறிமுகமாகாதவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு ஜெருசலேமுக்கு திரும்பி சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறமையையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோர் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களிடம் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சியெல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாளிலே நம்முடைய அன்னையாம் தாய் திரு அவையானவள் தூய கன்னி மரியாளின் மாசற்ற திரு இருதய பெருவிழாவை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளிலே நாங்கள் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகள் எங்களுக்கு தருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், இறைவனின் வார்த்தையை இதயத்தில் காத்து வந்த மரியாளை போல் நாமும் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை மிகவும் அழகான முறையிலே எங்களுக்கு எடுத்து இயம்புகின்றன. ஆமன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தூய கன்னி மரியாளின் மாசற்ற திரு இருதய பெருவிழாவில் மரியாளின் தூய்மை, மரியாளுடைய பணிவு, அன்னை மரியாள் அன்பும் மற்றும் இறைவனுக்காக முழுமையாக தன்னையே அர்ப்பணித்ததை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு அன்னை மரியாள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் அவர் இறந்தது வரை அந்த அன்னை மரியாளுடைய உடனிருப்பு தன்னுடைய ஒரே மகனுக்கு எவ்வாறு இருந்து தன்னுடைய அந்த மகனை எவ்வாறு வழிநடத்தினார். ஆண்டவர் இயேசு செய்த எல்லா விடயங்களையும் அன்னை மரியாள் தன்னுடைய இதயத்திலே வைத்து தியானித்து கொண்டிருந்தாள். அன்னை மரியாளிடமிருந்து நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே எடுத்து கொள்ளலாம். அன்னை மரியாள் தனது வாழ்வில் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இறைவனின் திட்டமாக ஏற்று
இதோ ஆண்டவரின் அடிமை என்று தன்னையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அதைத்தான் நாங்கள் லூக்கா நற்செய்தியிலே 1 அதிகாரம் 38வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இதோ ஆண்டவரின் அடிமை என்று முழுமையாக தன்னையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு முதல் அவர் சிலுவை வரை அவர் நம்பிக்கையுடன் உடன் இருந்தார். அவருடைய கஷ்டங்கள் எதிர்ப்புகள் மத்தியில் அன்னை மரியாளுடைய உடனிருப்பு இயேசு உடைய பணி வாழ்வுக்கு ஒரு ஊந்து சக்தியாக இருந்தது. அதனால் தான் அன்னை மரியாள் தன்னுடைய இதயத்திலே எல்லாவற்றையும் தாங்கி கொண்டவளாக இருக்கிறாள். லூக்கா நற்செய்தி 2 அதிகாரம் 19வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்நிகழ்ச்சியெல்லாம் தம் இதயத்தில் வைத்து சிந்தித்து கொண்டிருந்தார் என்று நாங்கள் லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கிறோம். அன்னை மரியாளுடைய இதயம் இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும், பாதுகாக்கும், செயல்படுத்தும் இதயமாக இருந்தது. ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மாயை உலகிலே ஆண்டவர் இயேசுவை மறந்து அவருடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்காமல் பல்வேறுபட்ட கவலைகள், எதிர்ப்புகள், கஷ்டங்கள், உறவிலே விரிசல்கள், இவ்வாறான பல்வேறுபட்ட பிரச்சனைகளிலே நாங்கள் எங்களை அடிமைகளாக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலே அன்னை மரியாளுடைய இந்த தூய இதயத்துக்கு நாங்கள் பெருவிழா எடுக்கின்ற பொழுது இன்று அன்னை மரியாள் நமக்கு தருகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், அன்னை மரியாளைப் போல் இறைவனின் வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் வாழ வேண்டும். இரண்டாவதாக, நம் இதயங்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்த நாங்கள் எங்களை தயாராக்கி கொள்ளுவோம். அத்தோடு மூன்றாவதாக, குடும்பங்களிலும் சமூகத்திலும் அன்பும் மற்றும் சமாதானத்தின் கருவிகளாக இருக்க நாங்கள் எங்களை தயாராக்கி கொள்ளுவோம். நான்காவதாக, துன்பங்களின் மத்தியிலும் இறைவனை நம்பி வாழுகின்ற ஒரு நல்ல கிறிஸ்தவளாக இந்த சமுதாயத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்பதை இந்த அன்னை மரியாளிடமிருந்து நாங்கள் பெற்றிருக்கின்றோம். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த மாசற்ற திரு இதயத்திலே அன்னை மரியாள் எங்கள் இதயங்களையும் இயேசுவின் அன்பால் நிரப்பவும், இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழவும் நாங்கள் வேண்டுவோம். நாங்கள் எங்களுடைய இதயத்தினூடாக ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழவும், குடும்பங்களிலே அன்பும் அமைதியும் விட்டு கொடுக்கின்ற அந்த நல்ல காரியங்கள் மலர வேண்டி மன்றாடுவோம். நிச்சயமாக அன்னை மரியாளிடம் எங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற பொழுது நிச்சயமாக அன்னை மரியாள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிந்துரை பேசுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தி 1 அதிகாரம் 38வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், உமது வார்த்தையின் படியே எனக்கு நிகழட்டும். ஆகவே அன்பார்ந்தவர்களே, நாங்களும் அன்னை மரியாளிடம் வைத்திருக்கின்ற அந்த இறை நம்பிக்கை ஆளப்படவும், எங்கள் ஒவ்வொருவருடைய இதயங்களையும் ஆண்டவர் பாதம் ஒப்புக் கொடுப்போம். அன்னை மரியாளுடைய பரிந்துரை தொடர்ந்தும் எங்களுக்கு இருக்கவும், அன்னை மரியாளைப் போலுடைய அந்த கனிவான இதயம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைக்கவும், எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் எங்கள் ஒவ்வொருவருடைய தொழில் துறைகளையும் அன்னை மரியாள் தொடர்ந்தும் ஆசீர்வதித்து தன்னுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிந்துரை கிடைக்க வேண்டி தொடர்ந்தும் இந்த திருப்பலியிலே நாங்கள் பயபக்தியுடன் மன்றாடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமீன்.
ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தில் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவீராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்திலும் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களை காணிக்கைகளையும் கண்ணோக்கியருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதரனிடமிருந்தும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும், மிகவும் சிறப்பாக புனித கன்னி மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் புனித கனிவை ஏற்று போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணோக்கி அவர் வழியாக மனித மீட்பின் காரணராய் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்தார். உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகிறீர். அவர் வழியாக உமது மாண்பை வானதுதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்தும் மகிழ்ச்சியடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சுடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் விரும்பும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களாயர் கருதினார் மல்கம் ரஞ்சித், இணையாயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகொளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு தருகின்ற அமைதியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம் திருத்தம் நம்மை பாதுகாத்து நமக்கு முடிவில்லாத வாழ்வளிப்பதாக. ஆன்மீக நெற்கருணை செபம். நெற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாய் இருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என்னுள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நினைவிலும் நீ
மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தனது உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரேயும் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு தங்களுடைய காணிக்கையினாலும் செபத்தினாலும் உதவி செய்த அனைத்து குடும்பங்களுக்கும் இறை ஆசீர் நிறைவாக கிடைப்பதாக. அத்தோடு வீடுகளிலிருந்து நேரடியாக இந்த திருப்பலியில் இணைந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆண்டவர் தாமே நிறைவாய் ஆசீர்வதிக்கவும். தூய கன்னி மரியாளுடைய இந்த மாசற்ற திருதயம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக.